ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இபிஎஸ் பென்ஷன் ரூபாய் 6400 மாத ஓய்வூதியம் ஊழியர்கள் எப்படி பெறலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் மூலம் ஓய்வூதிய பலன்களை பெறுகிறார்கள். ஊழியரும் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் அவர்களின் இபிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செலுத்துகிறது. நிறுவன பங்களிப்பு அடிப்படை சம்பளம் கூட்டல் டிஏ இல் 8.33%. அதற்கான அதிகபட்ச வரம்பு 15,000 ரூபாய் ஆகும். ஓய்வூதிய தகுதி: குறைந்தபட்ச 10 ஆண்டுகள் சேவை முடித்திருத்தல் அவசியம். ஓய்வூதியம் பெற குறைந்தபட்ச வயது 58. விருப்பப்பட்டால் 50 வயதில் குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெறலாம். 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் மாத ஓய்வூதியம் கிடையாது. இபிஎஸ்ஸில் சேமிக்கப்பட்ட தொகையை மொத்தமாக பெறுவர். இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கீடு சூத்திரம்: ஓய்வூதியம் கடந்த 60 மாத சராசரி சம்பளம் இன்டு மொத்த சேவை ஆண்டுகள். 70 ஓய்வூதியம் ஃப்ராக்ஷன் கடந்த 60 மாத சராசரி சம்பளம் இன்டு மொத்த சேவை ஆண்டுகள். 70 ஓய்வூதியம் 70 கடந்த 60 மாத சராசரி சம்பளம் இன்டு மொத்த சேவை ஆண்டுகள். சராசரி சம்பளம் அடிப்படை சம்பளம் ப்ளஸ் டிஏ கடந்த 12 மாத சராசரி. சேவை ஆண்டுகள் ஊழியர் பணியாற்றிய ஆண்டு எண்ணிக்கை. உதாரணம்: சம்பளம் 15,000, சேவை 30 ஆண்டு. ஓய்வூதியம் 15,000 × 30 ÷ 70 ரூபாய் 6,428. மாதத்திற்கு ஓய்வூதியம் 15,000 × 30 ÷ 70 6,428 ரூபாய் மாதத்திற்கு ஓய்வூதியம். அதாவது 30 ஆண்டு சேவையில் ஊழியர் மாதம் 6,428 ஓய்வூதியத்தை பெறுவர். குடும்ப ஓய்வூதியம்: ஓய்வூதியதாரர் இறந்தால் குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இது வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ படி குடும்ப படிவம் 10D அல்லது கூட்டு கிளைம் படிவத்தை பூர்த்தி செய்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 30 ஆண்டுகள் சேவையில் தனியார் துறை ஊழியர்கள் மாதம் சுமார் ரூபாய் 6,400 வரை ஓய்வூதியத்தை பெறலாம். மேலும் குடும்ப ஓய்வூதியம் தகுதியுள்ள உறவுகளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.